வணக்கம். நாங்க ரீசென்ட்டா ஒரு ஃபேமிலிய விசிட் பண்ணியிருந்தோம். யங் கப்பிள். ஒரு 8:30 மணி இருக்கும் ஈவ்னிங் நாங்க போனப்போ. டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்கோம். அப்பதான் அவங்க விளக்கேத்துறாங்க. மேபி அவங்க வெளியில போயிட்டு வந்திருப்பாங்க. குழந்தைகளுக்கு சாப்பாடுலாம் குடுத்துட்டு, அதெல்லாம் முடிச்சுட்டு ஏத்துறாங்க. அட்லீஸ்ட் அது வந்து ஏத்துறாங்க இல்லையா? அதே பெரிய விஷயம். அத ஸ்கிப் பண்ணல. பட் அவர் நின்னு ஏத்துறது அந்த போஸ்சர் இருக்குல்ல, அது நான் நோட்டீஸ் பண்ணேன், அப்சர்வ் பண்ணேன். ஒரு ஆஃபீஸ்ல ஒரு வேலை செய்யும்போது நம்ம என்ன போஸ்டர்ல இருப்போம்? ஒரு டாஸ்க் பண்ணோம்னா எப்படி பண்ணுவோம்? அந்த மாதிரி அழகா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாரு. கரெக்ட்டா தான் பண்ணியிருக்காரு. அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது. பட் த போஸ்டர் அப்ரைட்டா நின்னு கரெக்ட்டா அப்படியா அப்படி. அங்க ஒரு எமோஷனோ, ஒரு ஹியூமிலிட்டியோ ஒண்ணுமே அந்த போஸ்டர்ல இருக்கல. தமிழ்ல தல வணங்குறது சொல்லுவோம். அது வந்து ஒரு பாடி போஸ்டர் மட்டும் கிடையாது. நமக்குள்ள ஏதோ ஒண்ணு சாஃப்டன் ஆகும். நம்ம அந்த சரண்டர் பண்ணுறது ஃபீல் பண்ணுவோம். அண்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் த அவுட்டர் போஸ்டர். வாட் அபவுட் த இன்னர் போஸ்டர்? நம்ம சோலுக்கு இருக்கிற போஸ்டர். ஹவ் வி அப்ரோச் லைஃப். இன்னைக்கு கொஸ்டின் வந்து நம்ம பண்ற மாதிரியே நம்ம குழந்தைகளும் இல்ல நம்ம பேர குழந்தைகளும் ப்ரே பண்றாங்களாங்கிறது இல்லை. ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு டிஃபிகல்ட் ஃபேஸ் வந்தா, ஒரு கிரைசிஸ் வந்தா அவங்களுக்கு ஹோல்ட் ஆன் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு? அதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது, நீ இது பண்ணலைன்னா சாமி கண்ணை குத்தும். ஸோ ஒரு டிசிப்ளின். ஈவினிங் ஆனால் விளக்கேற்றணும், சாமி கும்பிடணும், உட்காந்து ஸ்ரீராம ஜெயம் சொல்லணும், இல்லைன்னா ஓம் நமோ நாராயணாயா சொல்லணும், இல்லைன்னா ஏது வே ஆஃப் லைஃபோ அது அதை பேஸ் பண்ணி சொல்லணும்னு. அப்போ ஒரு பயம். அந்த பயத்தினால நம்ம ஒரு ஒரு ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு புரியும், இது இந்த டிசிப்ளின் வர்றதுக்காக சொல்லி கொடுத்தாங்க. ஏதோ ஒரு இடத்துல நமக்கு சுவாமி மேலே ஒரு பாண்டிங் அந்த வரும். அது சாமின்னு நான் சொல்கிறேன். அது சாமியாக இருக்கணும்னு இல்லை. இட் குட் பி யுவர் ஓன் செல்ஃப். அது டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் பர்சன். ஒவ்வொருத்தருக்கு அது ஒரு டிபெண்டன்ஸாக கூட ஆகிறது. எனக்கெல்லாம் அது டிபெண்டன்ஸ் தான். எனக்கு கிரைசிஸ்லலாம் வந்து அந்த ஃபெய்த் மட்டும் இல்லைன்னா நான் சர்வைவ் ஆகிருக்க மாட்டேன். எனக்கு அது ரொம்ப முக்கியமாக இருந்தது. இப்போவும் அப்படிதான். எனக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா தட் கிவ்ஸ் மீ ஹோப். எனக்கு வேற எதுவும் சர்டன் கிடையாது. இன்னைக்கு இப்போ இப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இருப்போம்னு நமக்கு தெரியாது. பட் என்ன கொடுக்குது? அந்த ப்ரேயர் என்ன கொடுக்குது நமக்கு? ஒரு சென்ஸ் ஆஃப் ஹோப். ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று நாங்கள் எங்கள் காம்பவுண்ட்குள்ளேயே நடந்துட்டு இருக்கோம். ஒரு 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 நிமிஷம் தான் அங்கேருந்து நடந்து இப்படி கேட் பக்கத்துலேருந்து இப்படி இந்த பக்கம் வரோம். ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு கார் வந்தது பாருங்க. அந்த காம்பவுண்டோட கேட்டை உடைச்சு ஃபுல் ஸ்பீடில் ரோடை தாண்டி, நல்ல வேளை ரோட்ல எந்த பஸ்ஸும், மெயின் ரோடு அது ஒன்றும் இருக்கல, அடிச்சு கிராஸ் பண்ணி இங்கே ஃபுட்பாத்தில் ஏறி பறந்து எங்கள் காம்பவுண்ட்குள்ளே வந்து கிராஷ் ஆகி அங்கே இருக்கிறது குப்பை தொட்டியெல்லாம் இப்படி பறந்து உடஞ்சி காம்பவுண்ட் வால் கிரில் எல்லாம் உடஞ்சி கார் வந்து நிற்கிறது. ஒரு ஒரு இதுக்கு மேலே ஒரு நிமிஷத்துக்கு கண்ணு முன்னாடி நடக்கிறது. நல்ல வேலை, சாதாரணமாக அங்கே ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து வண்டியை நிறுத்தி அங்கே தூங்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா நிறைய பேர் நடந்துட்டு இருப்பாங்க, நிறைய வண்டி போயிட்டு இருக்கும். அந்த நிமிஷத்துல யாரும் ஒன்றும் இல்லை. படபடான்னு போனோம், பார்த்தோம். அந்த பையன் உள்ளே இருந்தது ஒரு பையன், ஒரு 35 இயர்ஸ் இருக்கும். முகத்தில் தண்ணியெல்லாம் தெளித்தோம், இன்ஜினை ஆஃப் பண்ணோம், அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் கொடுத்தோம். அவர் ஆம்புலன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சு. ஆனால் பக்கத்தில் ஒரு 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 அடி அந்த பக்கம் கேஸ் சிலிண்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்கு. ஒரு அடுத்த காம்பவுண்ட்ல பெட்ரோல் பங்க். இதெல்லாம் முடிஞ்சு அங்க காம்பவுண்ட்குள்ளேயே ஒரு சின்ன விநாயகர் கோவில் இருக்கு. நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த பையனுக்கு ஆக்சுவலி சீஷர் வந்திருக்கு சொல்றாங்க. சீஷர் வந்ததுனால அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாம அவர் ஆக்சிலரேட்டர்ல காலு வச்சிருக்காருன்னு தான் சொல்றாங்க. பட் யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேரோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்கலாம். ஒரு வேளை அவர் யாரையாவது அடிச்சு ஏதாவது கேஷுவாலிட்டி இருந்திருந்தா அந்த பையனோட வாழ்க்கை அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு உடம்பு சரியில்லாம தான் அது ஆயிருக்குன்னா, அப்ப அந்த அம்மா, அந்த பையனை பெத்த அம்மா, அந்த பையனுக்கு வைஃப் இருந்த அவங்களையெல்லாம் தான் எனக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது.
அந்த ரோட்ல எதுவுமே தெரியாம சாதாரணமா நடந்துட்டு இருக்கிறதுவங்க காம்பவுண்டுக்குள்ள பசங்கள் எல்லாம் விளையாடிட்டு இருந்திருக்கலாம். அப்பதான் எல்லாரும் மேல போயிருக்காங்க. இதெல்லாம் முடிச்சு இந்த அமக்களெல்லாம் முடிச்சு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு நான் திருப்பி வந்தேன். திருப்பி வந்து அந்த குட்டி விநாயகர் கோவில்ல நின்னு நான் என்னோட தேங்க்ஸ் சொன்னேன், என்னோட கிராட்டிடியூட் சொன்னேன் டு திஸ் யூனிவர்ஸ். ஏதோ ஒன்று அங்கே காப்பாத்திருக்கு. நிறைய இடத்துல ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறது, பல விஷயங்கள் நடக்கிறது. நான் ப்ரே பண்ணறதுனால என்னோட லைஃப்பில் நடக்க போகிற விஷயங்கள் மாறுமா என்னால் சர்டனாக சொல்ல முடியல. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும், என்ன நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுற என்னோட அப்ரோச் இருக்குல்ல, நான் ஃபேஸ் பண்ணுறது விதம், அது கட்டாயமாக மாறும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் எனக்கு ப்ரேயர் கொடுக்கும். சூப்பர்ஸ்டிஷன் இந்த பக்கம் பார்த்து பண்ணக்கூடாது, தலை விரிச்சு போட்டுட்டு பண்ணக்கூடாது, இந்த டைமில் தான் பண்ணணும், அந்த பூஜை பண்ணணும், இந்த பூஜை பண்ணணும், இங்கே இவ்வளோ செலவு பண்ணணும், இதெல்லாம் தேவையில்லாத பேர்டன். பட் தட் 1 minute or 5 minutes or 10 minutes of prayer, அது கடவுளுக்கு எங்கிட்டேருந்து அது தேவையில்லை, எனக்கு ரொம்ப தேவை. அண்ட் இப்போ வந்து சயின்ஸ் ஹஸ் ப்ரூவ்ட், ரிசர்ச் ஹஸ் ப்ரூவ்ட், ப்ரேயர் டைமில் பிரெயினோட ஸ்கேன் எடுத்ததுன்னா அது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கான், மார்வலஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கான் அந்த டைமில் இருக்கிற அந்த வைப்ரேஷன்ஸ்க்கு. இந்தியா இஸ் a ஸ்பிரிச்சுவல் டெஸ்டினேஷன். நம்ம எங்கே தவறி இருக்கோம்னு நான் நினைக்கிறேன்னா அதை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணாமல் விட்டுட்டோமோன்னு தோணுது. அந்த முயற்சி நம்ம எடுக்கலாமே. நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், இது ஏன் இப்படி, எதனால இப்படி, அதில் வேற ஏதாவது நமக்கு தெரியாமல் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா, அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும். பிகாஸ் இப்போ ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள். அது தப்பே கிடையாது, கேள்வி கேட்கறது டிஸ்ரெஸ்பெக்டும் கிடையாது. தட் இஸ் இன்டெலிஜென்ஸ், கியூரியாசிட்டி அண்ட் லைஃப் ஸ்கில். நம்ம தானே அந்த ஃப்ரீடத்தை கொடுத்தோம் நம்ம பசங்களுக்கு. நமக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கலை. ட்ரெடிஷனை கேள்வி கேட்கறதுக்கு, ரிலிஜனை கேள்வி கேட்கறதுக்கு, சிஸ்டத்தை கேள்வி கேட்கறதுக்கு அந்த கம்ப்ளீட் ஃப்ரீடம் நம்ம பசங்களுக்கு கொடுத்தோம். ஆனால் அந்த டு மேக் சாய்ஸஸ், அந்த ஃப்ரீடம் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த சாய்ஸஸோட மீனிங்கை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் இல்லையா? அதை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃப்ரீடத்தை கொடுத்துட்டோமா? சாமியை காட்டி பூஜாண்டி காட்டி சாமியை பூஜாண்டி மாதிரி பண்ணிட்டோம்னா ஒரு வயசுக்கு அப்புறம் பயப்பட மாட்டாங்க. அந்த சாமிகிட்ட போய் நிற்கிறது நமக்காக. இட் இஸ் ஜஸ்ட் அ ரிஃப்ளெக்ஷன். அந்த ஒரு நிமிஷம் நம்ம உணர்றோங்கிறத நம்ம அழகாக சொல்லி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும்ல. இந்த பிரின்சிபல் வந்து ப்ரேயருக்காக மட்டும் இல்லை, கடவுள் நம்பிக்கைக்காக மட்டும் இல்லை. இட் அப்ளைஸ் டு எவ்ரிதிங். ஃபுட், குக்கிங், ஃபெஸ்டிவல்ஸ், ரிச்சுவல்ஸ், வெட்டிங்ஸ். ஒரு செலிப்ரேஷன்னா ஏன் ஃபுல் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியை நம்ம வர சொல்கிறோம்? அது என்ன இமோஷ்னல் நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறது? எதுக்கு ஃபாஸ்டிங் பண்ண சொல்கிறாங்க? எதுக்கு இந்த டைப் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்ணும் சொல்கிறாங்க? வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ். யூஎஸில் செட்டிலாக இருக்கிற பசங்க, என்னோட பசங்களும் அங்கே இருக்கிறதுனால நான் அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். நிறைய பேர் வந்து, நிறைய குழந்தைகள் வந்து இங்கே நம்ம ஊரில் இருக்கும்போது பண்ணுறத விட அங்கே போச்சுன்னா ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹாலோவீனும் நவராத்திரியும் பக்கத்தில் வரும். அந்த ஹாலோவீனுக்கு இருக்கிறது எக்ஸைட்மெண்ட் அந்த நவராத்திரிக்கு இருக்கா? அந்த ஹாலோவீனை எப்படி மார்க்கெட் பண்ணினாங்க அவங்க, எப்படி அதை பேக்கேஜ் பண்ணாங்க? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், 12 hour விண்டோக்குள்ளே நீங்கள் சாப்பிடணும், அதுதானே அன்றைக்கி சொன்னாங்க. ஃபாஸ்டிங் பண்ணணும், ஏகாதசி ஃபாஸ்டிங், இந்த வருஷத்தில் ஒரு மாதம் ஃபாஸ்டிங், டீடாக்ஸ், இதெல்லாம் இப்போ திரும்பி வருதில்ல. வை? பிகாஸ் யாரோ ஒருத்தர் அதை அழகாக பேக்கேஜ் பண்ணி மார்க்கெட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு புது டெர்மினாலஜி கொடுத்து மார்க்கெட் பண்ணுறாங்க. அதனால அக்செப்டபிளாக இருக்கா? அப்போ எங்கே நம்ம தவற விட்டோம்? நம்மளோட ஏஜ் ஓல்டு ப்ராக்டிசஸ், ஏஜ் ஓல்டு விஸ்டம், இது எல்லாமே வந்து ஓல்டு ஃபேஷன், சூப்பர்ஸ்டிஷன் இல்லை மூட நம்பிக்கைன்னு நம்ம
நம்ம புறக்கணிச்சிட்டு, ஆனால் புறக்கணிக்க வேண்டிய விஷயங்கள் பலது இருந்திருக்கு. அதை புறக்கணிச்சிட்டு தான் இருக்கோம். இன்னும் புறக்கணிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. நமக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் பண்ணதெல்லாம் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லலை. ஒவ்வொரு ரிச்சுவல்ஸ் வந்து இரலவெண்ட் ஆயிருக்கும், எக்ஸாஸ்டிங் ஆயிருக்கும், யூனோ ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது. பட் அதோட இன்னர் மீனிங் என்னதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்ல. நாங்கள் எதை பண்ணோம், அதனால நீங்களும் பண்ண சொன்னால் இந்த காலத்து பசங்க கேட்க போகிறதில்ல. நம்ம வந்து அவங்களோட டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். சூப்பர்ஸ்டிஷன் என்னது, யூனோ பிளைண்ட் ஃபேத் என்னது, விஸ்டம் என்னதுன்னு செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை செப்பரேட் பண்ணி அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். நான் வந்து மூட நம்பிக்கையோ மனுஷனை பிரிக்கிற விஷயங்களையோ பற்றி சொல்லலை, இல்லை ஒருத்தர் இன்ஈக்குவலாக பார்க்குறது விஷயத்தை பற்றி சொல்லலை. பசங்க வந்து ஒரு விஷயத்தை புறக்கணிக்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்க சொல்லறத அதுக்குள்ளே இருக்கிற பர்பஸ் என்னது, இன்னர் மீனிங் என்னது தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாங்கன்னா, ஐ திங்க் வர ஜெனரேஷன்ஸ்க்கு நம்ம கையில் இருக்கிறது அந்த வெல்த் ஆஃப் விஸ்டமை நம்ம கிளியராக பாஸ் ஆன் பண்ண முடியும். Probably our wisdom is not lost. It is waiting to find a new posture. வணக்கம்.